அன்பான நெஞ்சங்களுக்கு பண்பான பாசாங்குச கதை. சூரியநாதம் 116 கூறுவது, இங்கு கூறும் தெய்வநிலை உடலாக்கிய தமிழ் எழுத்து செயல் உடல் வடிவ எழுத்து போல உலக மொழி கூறுமா இல்லை என்று கூறுவது தமிழ். ஒரு எழுத்திற்கு 10 கோடி ரூபாய் அர்த்தம் கூறுபவர்களுக்கு அதன் அடி ஆதாரம் முதல். அப்படி கூற இன்று யாரும் முன் வரமாட்டார்கள். தமிழ்நாட்டையோ உலகத்தையோ எழுதி கொடுக்கலாம் என்றாலும் வரமாட்டார்கள். இப்படி கேட்போர்க்கு புதுமையாக இருக்கும். இது வெட்டி பேச்சு கிடையாது. இது மதம் பேசும் மனிதர்கள் யார், அவர்கள் செயலுக்குள் உள்பட்டது. தமிழ் அறிஞர்களுக்குள் பட்டது. கல்வி அமைச்சர் கட்டளைக்குள் உள்பட்டது. பட்டிமன்ற பேச்சாளர்களுக்குள் பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள வாத்தியார்களுக்கும் உள்பட்டது. இப்படி உள்பட்டது என்று ஏன் கூறுகிறேன் என்றால், இதை கேட்பவர்களுக்கு புதுமையாக இருக்கும். இது என்ன புதுசு என்று நினைக்கலாம் கேட்பவர்கள். மனிதர்கள் பல நிறம் குணம் உள்ளவர்கள். அதனால் ஒரு விஷயத்தை 1000 முறை ரீதியாக வர்ணிக்கலாம். நன்மை தின்மைகள். இங்கு அந்நிலை கிடையாது. காரணம், உன் உடலின் எழுத்தை கூறுவது நீ பேசும் எழுத்தொலி. இங்கு கூறுவது மெயினாக கூறுவது ஈ எழுத்து தத்துவம். இந்த ஈ எழுத்து கொப்புளில் இருந்து தொடக்கம் எழுதுவது. அதன் முடிவு வலது விலாவு இடது விலாவு பாகத்தில் நிற்பது. இந்த ஈ எழுத்தில் கீழ் 2 வரை தொடையோடு கூறுவது. இப்படி இந்த எழுத்து நீங்கள் கூறும்போது இந்த ஒலி இப்படி கேட்கும். இதை சுற்றி இது அந்த எழுத்தின் வரிசையில் கூறுவது. நெட்டெழுத்து வட்டமே நிறைந்த வள்ளி யோனியும் நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்று நின்றதொன்று கண்டிலேன் குற்றெழுத்தில் உற்றதென்று கொம்புகால் குறித்திடில் நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்றில் நேர்படான் நம் ஈசனை. இப்போது புரிகிறது இது இன்றைய பாடப்புத்தக படிப்பில் கிடையாது என்று. அப்போது இது எந்த புத்தகம்? 49,000 ஓலைச்சுவடிகள் தஞ்சாவூரில் உண்டு. அந்த ஓலைச்சுவடி புத்தகத்தில் எழுதியிருப்பது, இன்று தமிழ் மரபு கதைகள் பேசுபவர்கள் அனைவரும் இந்த எழுத்தின் தத்துவத்தில் அங்கு கூறுவது, எழுத்தை வைத்து கூறுவது. இன்று தமிழ் மரபு மதம் சார்ந்து கதை கூறுபவர்கள் இப்படிப்பட்ட எழுத்திற்கு அர்த்தங்கள் அவர்கள் கூற வேண்டும். இங்கு கூறியது சிவவாக்கியர் 120ஆம் குறிப்பு. நெட்டெழுத்து வட்டமை நிறைந்த வள்ளி யோனியும். யோனி என்றால் தெரியும். காரணம், ஆண்குறி பெண்குறி, கணவன் மனைவி, காதல். இப்படி அவர்களுக்கு யோனி என்றால் புரியும். வள்ளி என்றால் புரியாது. வள்ளி டில்லி என்றால் பெயர், பெண் பெயர். டில்லி என்றால் டெல்லியை குறிப்பது, இந்தியாவின் தலைநகரம். அப்போது வள்ளி என்பது எது? வள்ளி என்பது உங்கள் உடலில் கூறுவது. இங்கு அந்த நெட்டெழுத்து வட்டமே நிறைந்த வள்ளி யோனி. யோனியை கூறும் உனக்கு வள்ளி என்றால் கூறத் தெரியாது. யோனி என்பது இந்த எழுத்து வடிவில் காண்பது.
தமிழ் எழுத்து. ஆனால் அது ஈ என்றால் இலை என்று படிப்பது. இங்கு ஈ என்பது எதை கூற வேண்டும்? இது உடல் சார்ந்த எழுத்து. தமிழ் படிப்பதற்கு இங்கு உடலில் மெய்ப்பொருள் காண்பதற்கு இப்படி சிந்திக்க வேண்டும். அப்போது யோனி என்பது உனக்கு இங்கு தெரியுமென்றால் வள்ளி என்பது இதன் பின்பாகம். அது எது? அப்படி சிந்திக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டும். மூலாதாரம், வள்ளி, வாலை, கணபதி, தேவி, வல்லப என்ற கதைகள் யார் தெரிந்தாலும் அந்த வள்ளி இங்கு கூறுவது மூலாதாரம், பின்பாகம், மலம் போகும் இடம். அந்த இடத்தில் வள்ளி என்பது கசிவு. அங்கு நீர்க்கசிவு இருக்கும். அதன் தத்துவம் ஆகாரம் உண்பதில் மலம் போவதினால் அங்கு அந்த நீர்க்கசிவு இருப்பதினால் அந்த உடலில் சுகம் துக்கம் எது வந்தாலும் அதை சீர் செய்து கொண்டு போவது அந்த நீர்க்கசிவு. அந்த நீர்க்கசிவு இல்லாமல் ஆக வேண்டும். அந்த நீர்க்கசிவு துள்ளி துள்ளியாய் வெளியே போகாமலும் உள்ளே இழுக்காமலும் இருப்பது அந்த உடல் சூடின் செயலால். அப்படியென்றால் அந்த நீர்க்கசிவு போக வேண்டுமென்றால் மேலும் கூடுதல் சூடு ஏற்ற வேண்டும். அப்போது நினைப்பீர்கள், இது என்னடா புதுமை, சூடு ஏற்றவா? அந்த சூடு தீயை வாரி போட்டு அது மேல் இருக்க முடியாது. சுடு தண்ணி ஊற்றினாலும் போகாது. அப்போது என்ன செய்ய வேண்டும்? பிராணயாமம் ஒன்று உண்டல்லோ, அந்த செயலை செய்ய வேண்டும். பிராணயாமம், பிராணனை கெட்டி நிறுத்தி செய்வது பிராணயாமம். யாமம் பல கணக்கு உண்டு, பின்னால் பார்க்கலாம். இங்கு அந்த கணக்கில் பிராணயாம சூடு 16, 64, 32 தத்துவ கணக்கில் அந்த சூடை அங்கு நிறுத்தி செய்வதால் வருவது அந்த சூடு. அந்த சூடின் மேல் சூடு, அதிக சூடு வரும்போது அந்த சூட்டை கசிவு நீரை மாற்றும் அதிக சூடு. அது சமாதியில் இருந்து தபசு ஆகி தாபதபசு ஆவதில் நடப்பது. இப்படி கூறுவதில் உங்களுக்கு புரிவது கடினமாக இருக்கும். ஆனால் கூர்ம புத்தி உள்ளவர்கள் மனதை அலட்டுவார்கள். இது எல்லா உடலில் நடப்பது. அப்படி அந்த சூடு எங்கே எப்படி செய்ய முடியும்? பிராணயாமம் என்றால் என்ன? சமாதி என்றால் என்ன? இப்படி பல வகையாக கேள்விகள் வரலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இப்படி போக முடியும். இங்கு சூடு ஏற்றினால் அந்த கசிவு நிற்க வேணும் என்றால் அந்த உடலில் சுகம் துக்கம் அற்று ஒரு மனசு சிந்தை வருவது தசநாடி சுருங்க என்பதன் செயலில் வருவது. தசநாடி சுருங்க என்பது தொல்காப்பியம் 1601 குறிப்பு கூறுவது. அந்த தசநாடி சுருங்குவதன் செயலால் தெய்வ உரு உண்டாவது உடலில். அப்போது தபசு முடித்து அந்த உடல் தாபதபசில் ஏறுவது தெய்வ அவதார உரு தொடக்கம். இப்படி கூறுவதில் இந்த ஈ எழுத்தில் அநேக அர்த்தங்கள் உண்டு. கிரந்தங்கள் யார் எதை எப்படி நீங்கள் படிப்பீர்களோ அந்த செயலில் ஈ வரும்போது என் நிலையிலும் இந்த ஈயை உடலை குறிப்பது, ஈ எழுத்தை குறிப்பது அதன் செயல். இங்கு இதை போன்று உடலுக்குள் வரைந்து நரம்புகள் ஓடாது. அதன் உணர்வு நாம் கூறும்போது ஈ என்பது ஆ எழுத்தில் கூறியது. கழுத்தை நிமிர்த்தி முகத்தை மூக்கை பார்க்க முதுகெலும்பு நிமிர்ந்து அப்படியே இருந்து பல சிந்தை ஒரு நினைவாக மாற்றினால்
இப்போ ஈ என்றால் அது இங்கிருந்து உங்கள் கொப்புளுக்கு கீழ் சென்று அந்த ஒலி நின்று ஈ வடிவம் இங்கு காண்பதின் செயலை கூறுவது அந்த ஒலி செயல். இப்படி கூறுவதில் உங்கள் மனசு என்ன தோன்றுகிறது? சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களை, சொந்தங்கள் அடுத்த நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கும் இதை அனுப்பி நீங்கள் பரிமாறி உங்கள் அறிவை வளர்க்க வேண்டுகிறேன். நன்றி.